ஹாய் எஸ்எஸ் ஃபேமிலி, எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி சாய் சன்னுக்கும் விகாசனுக்கும் மொட்டை போட போகிறோம். இது ஆக்சுவலாக இவங்களுக்கு ரெண்டாவது மொட்டை இல்லையா, ரெண்டாவது மொட்டை, ரெண்டு பேருக்குமே ரெண்டாவது மொட்டை. பல்வேறு காரணங்களால் சாய் சன்னுக்கு மொட்டை போடுறது அப்படியே தடங்கள் ஆகிட்டே இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு சாய் சார் 4 மாதம் இருக்கும்போது அவங்க ஆயா இருந்துட்டாங்க இல்லையா. ஸோ அதனால் ஒரு 1.5 வருஷமாக மொட்டை அடிக்காமே விட்டுட்டோம். அப்புறம் அவனை காது கத்தும் போது ஒரு மொட்டை அடிச்சிது. அதுக்கப்புறம் யூடியூப்பில் நடித்தான். அதுக்கப்புறம் வெப் சீரிஸ் வேறு வந்துச்சு. விகாசினிக்கு அடிக்கும் போது அதை அடிச்சிடலான்னு பார்த்தா கரெக்டாக அவன் வெப் சீரிஸில் நடிச்சிட்டு இருந்தான். அதனால் மொட்டை அடிக்காமே போயிடுச்சு. ஸோ இன்றைக்கி நான் 2வது மொட்டை அடிச்சிடணும் அப்படின்னு போகிறோம். கோயிலுக்கு போயிட்டு இந்துவோட குலதெய்வ கோயிலுக்கு போய் மொட்டை அடிக்க போகிறோம். சரி, இப்போ கோயிலுக்கு போயிடலாமா? எல்லாம் ரெடி ஆகிடுக்கா? ஓகே. அவளாம் ஹாப்பியாக தாங்கிறா. வரும்போது கூட அப்பா மொட்டை அடிச்சிடலாமா ஹாப்பியா இல்லையா? அவளுக்கு மொட்டை அடிக்கிறதுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம்தான். இந்த மாதிரி வீடியோவில் வரத்துக்கு தான் சந்தோஷம் இல்லை. வீடியோ எடுக்கிறதுனாலே அந்த அம்மா வந்து அலர்ஜி மாதிரி ஆயிடுறாங்க. போகலாமா வைக்கா? கோயிலுக்கு போகலாமா? ஓகே எஸ்எஸ் ஃபேமிலி, இப்போ கோயிலுக்கு போகலாம். அங்கே மொட்டை அடிச்சுட்டு பாப்பாவும் சாய் சன்னு கொண்டு வந்துடலாம். கோயிலில் பார்ப்போம். குலதெய்வி கோயில். ஆல்ரெடி உள்ளே போய் முடியெல்லாம் கொடுத்துட்டு வந்துட்டோம். பாப்பாவுக்கும் சாய் சன்னு முடியெல்லாம் கொடுத்துட்டு வந்துட்டோம். பாருங்க, ரெடியாக இருக்கா சாய் சார், ரெடியாக இருக்கான். விகாஸ் ரெடியாம்மா? மொட்டை அடிக்க ரெடியா? அம்மா எங்கே துளசி கட்டினுக்கிறாங்க. மொட்டை அடிச்சுன்னு வந்து கும்பிட்டு கிளம்ப வேண்டியது தான். அண்ணன் தான் மொட்டை அடிக்க போகிறாரு பாப்பாவுக்கும் சாய் சாரனுக்கும். 2 பேருக்குண்ணே, இவங்க 2 பேருக்கும். அவ்வளோதான் சட்டை, கொஞ்ச நேரம் உட்கார். விக்கா போச்சு. பாப்பா ரெடியாக இருக்கியா? உட்காருமா, ஒன்றும் இல்லை. வேறு அங்கிளே உட்கார வச்சுங்க இருப்பாரு. எங்கள் திருவண்ணாமலை அடிக்கும்போது அமைதியாக உட்காந்துக்கிட்டா இல்லையா, ஆனால் மடியில் உட்காந்துக்கிட்டேன். குலதெய்வம் தான். சாய் சரண் விகாச்சினி மொட்டை அடிச்சாச்சு பாருங்க எஸ்எஸ் ஃபேமிலி. என்னம்மாச்சு? ஆமாம், விழுந்துட்டால, அன்றைக்கி விழுந்துட்டால. அது சாய் சரண் சரியான மண்டை. காட்டு இங்கே பாரு சேட்டு, உனக்கு மொட்டை அடிக்கிறது முக்கியமான காரணம் என்னென்னா, எல்லாம் வேர்க்கூறு மாதிரி வந்துட்டு ஃபுல்லாக கொப்பளமாகிடுச்சு. சில்லுன்னு கூட சேட்டு, நல்லா கூலிங்க. பாப்பாவுக்கு தான், எல்லாருக்கும் தான். சாய் சரண் தான் ஃபஸ்ட்டு எங்களுக்கு. ஆமாம், அதனால் உனக்கு தான் ஃபஸ்ட்டு எல்லாமே. அப்பாரு எதுவும் கேட்க மாட்டேங்கிறா பாப்பா. ஏய் செம்ம மாட்டடா சேட்டு வந்து. பற்றி அப்படிக்குதா? சந்தனம் போட்டுச்சுன்னு வச்சுக்கேன், அந்த பிளேடு பட்ட இடமெல்லாம் கூட கொஞ்சம் நல்லா சாஃப்டாகிடும், சில்லுன்னு இருக்கும் பாப்பாவுக்கு. பாப்பா மண்டை நல்லா வாழைப்பழமாக நல்லா வலிக்காக்குது. அம்மா எங்கே பாரு, நிமிந்து பார்க்க மாட்டேன்றாங்க அந்த அம்மா. ஏன்டா? ஓகே, இதான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி. பாப்பாவுக்கு நாம் போடலாமா? கீழே வைப்பாங்களாமா? அப்படி நமக்கு தண்ணி வைப்பாங்க. பாப்பாவுக்கு வைக்கிறோமா நாமோ? ஏன் இவரு கையை கட்டி நிற்கிற பாரு, வாத்தியர் கட்டி நிற்கிற மாதிரி. ஆமாம், உனக்கு சாமியாக வந்துட்டுக்கிறாடே. வாடா வைக்கணும், அப்படியே ஓடிவிட. வாடா இங்கே பாரு தங்க இப்படி தின்றா.
அதில் உந்திலே நாம மாதிரி தான் இருக்குது அம்மா. மூஞ்சிலே நாம இருக்குடா. முடி இருக்குடா சேட்டா அப்படி. வையம்மா இந்தாம்மா. அது குங்கம் இல்லைடா அம்மா எனக்கு வைக்கிறாங்க. எங்கள் ஊரில் வைக்க மாட்டாங்க அந்த லேடிஸ் வைங்க நாம் போடுறதில்ல. நான் நீ போட தெரியல நான் போடுறேன். ஆஹா லேடிஸ்க்கு நாம் வைக்க மாட்டாங்க, குழந்தைங்களுக்கு கூட இல்லை வைக்குவாங்க. எங்கள் ஊரில் வைக்கிறத நாம் போடுறதில்லப்பா. சரிப்பா. வெறும் சந்தனம் மட்டும் வந்து இது இந்த என்ன கலரு ரெட் கலர் இருக்குதுல்ல அது மட்டும் தான் வைப்பாங்க. ஆட்டாத ஆமாம் லேடிஸ்க்கு போட மாட்டாங்க. ஆட்டாத அது ஏன்னு எனக்கு தெரில, எனக்கு கேட்காது ஏன்னு. நான் எவ்வளோ பக்காவாக போட்டுக்கிறேங்க. ஆ அவ்வளோதான் சூப்பராக போட்டுக்கிறேன். ஓகே அவ்வளோதான். சாமி கும்பிட்டோம்னா முடிஞ்சிச்சு. இந்த மாதிரி ஒன்று இழுத்துப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளை போட்டிருக்குல்ல அந்த மூக்கு தண்டு மேலே வைப்பாங்க, அவ்வளோதான். மூக்கு தண்டு மேலே வைப்பாங்க, இந்த இடத்துல வைப்பாங்க, மேலே பொட்டு வைப்பாங்க, அவ்வளோதான். நான் போட மாட்டாங்க. இப்படி தான் பண்ணுவாங்க எங்கேயும் உள்டாவாக இருக்குல்ல. சரி ஓகே சாமி கும்பிட்டு. பார்த்தியா பாரு செம்மையாக இருக்கிறேன். ஆமாம்பா அம்மா விட்டு, அம்மா அண்ணன் விட்டு விடுறா விடுறா. கையை பிடிச்சிக்க, 2 பேர் கையை பிடிச்சிக்கோங்க முன்ன மாதிரி. சாமி கும்பிடு, சாமி கும்பிடு. கோவம் வந்துச்சுப்பா. இல்லை இல்லை தீர்த்து வாங்கிக்கிறாங்க. கொடுத்துரு கொடுத்துரு கையில் கொடுத்துரு. தீர்த்து வாங்கிக்க. கீழே இப்படி தொட்டு திட்டுவாங்க. இப்படி தொட்டு கும்பிட்டு தீர்த்து வாங்கும்போது நீங்கள் அப்படி யோசிக்கிறது. 2 கை இப்படிமா அப்படி வாங்கணும். குடிச்சு 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 குடிச்சிடு. இப்போ வாங்க, இப்போ வாங்க, 2 கை வாங்க. 2 கை இப்படி. குட் கே. எஸ்எஸ் ஃபேமிலி நல்லபடியாக பாப்பாவுக்கும் சாய் சானுக்கும் மொட்டையை அடிச்சுட்டு வந்துட்டோம். தொடச்ச வீடியோ பாருங்கள். சாய் சார் இன்னும் 1 மந்த் வந்து மொட்டையோடு தான் இருக்க போகிறான். தேங்க்யூ எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய் சொல்லுங்கள். பாய் சொல்லுங்கள்.